பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இம்மட்டுமாய் தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி 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 இயேசப்பா. ஸ்தோத்திரம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. எல்லா கனத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா துதிக்கும் பாத்திரரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களை கரம் பிடித்து நடத்துகிறீரே ராஜா. தகப்பனே உம்முடைய கண்ணின் மணி போல நீர் எங்களை பாதுகாத்து வருகிறீரே தகப்பனே. அப்பா நேற்றைய தினத்தில் இருந்த எத்தனையோ பேர் இன்றைய தினத்திலே இல்லையே தகப்பனே. ஆனாலும் தகப்பனே நீர் எங்களுக்கு ஜீவனை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து அப்பா உம்மை ஆராதிக்கும்படியாக இந்த ஓய்வு நாளிலே எங்களை அப்பா உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க நீர் இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீரே அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி இயேசு சுவாமி. நன்றி அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா எங்கள் சிந்தனைகளை அப்பா உமக்கு நேராக அப்பா திருப்புகிறோம் தகப்பனே. அப்பா நாங்கள் வேறு எந்த சிந்தனையும் இல்லாதபடிக்கு தகப்பனே உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்மை உயர்த்த அப்பா இங்கே கூடி வந்திருக்கிறோம் தகப்பனே. ராஜா உமக்கு நன்றி 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 அப்பா. எங்கள் பலவீனங்களிலே எங்களுக்கு பலனை கொடுத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி ராஜா, நன்றி நன்றி. உம்மை துதிக்கிறோம்ப்பா, முழு உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹalleluya. யெகோவா நிசியே அப்பா உம்மை துதிக்கிறோம். யெகோவா ஈரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே. ஹalleluya. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் கண்களை அப்பா உமக்கு நேராக ஏறெடுக்கிறோம் தகப்பனே. உம்முடைய சிங்காசனத்திற்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. அப்பா எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வருகிறதே. ஹalleluya ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி நன்றி இயேசு சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், ஆனால் என் தேவன் நீர் எங்கள் இருதயத்தை அறிந்திருக்கிறீர் தகப்பனே. எங்கள் இருதயத்தில் உள்ள யோசனைகள், சிந்தனைகள், கவலைகள், ஏக்கங்கள், வருத்தங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. அப்பா உம்முடைய கல்வாரி சிலுவையிலே அப்பா எங்கள் வருத்தங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் தகப்பனே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா. என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறீர் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி ஏசப்பா. எங்கள் கவலைகள், பாரங்கள், எங்கள் ஏக்கங்கள், எங்கள் துயரங்கள், எங்கள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் உடைய பாதத்திலே படைக்கிறோம் தகப்பனே. எங்களை உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம்ப்பா தகப்பனே. அப்பா நீரே எல்லாவற்றையும் மாற்றுவீரப்பா. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் எதுவுமே இல்லை தகப்பனே. செங்கடலை இரண்டாக பிளந்தவர் அப்பா, நீர் அதிசயமானவர். நீர் ஆலோசனை கர்த்தர், நீர் வல்லமையுள்ள தேவன், நீர் நித்திய பிதா, நீர் சமாதான பிரபுவாய் இருக்கிறீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திர ராஜா. இஸ்ரவேல் மக்களை அப்பா பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கூட்டி அழைத்து வந்த தேவன் அப்பா, நீர் இன்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறீர் தகப்பனே. அப்பா வனாந்தரத்திலே விதைப்பும் அறுப்பும் இல்லாத இடத்திலே அவர்களை போஷித்த தேவன், மன்னாவை கொடுத்த தேவன் அப்பா, நீர் சர்வ வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சேனைகளின் தேவனாகிய
தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா ஆராதனையை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா நீர் எங்களோடு பேசுவீராக, நீர் எங்களோடு இடைப்படுவீராக தகப்பனே. அப்பா ஆராதனையில் கலந்து கொள்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா உம்முடைய பரிசுத்த ஆவினாலும் உம்முடைய பிரசன்னத்தினாலும் உம்முடைய வல்லமையினாலும் நிரப்பும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. நன்றி இயேசப்பா, நன்றி. நீரே அப்பா துவக்கம் முதல் முடிவு மட்டும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தும்படியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். சகோதரனோடு கூட சேர்ந்து நாம் அனைவரும் பாடல் பாடி கர்த்தருடைய நாமத்தை துதிப்போம். ஹல்லேலூயா. சமூகத்திலே சந்தோஷத்தோடு விடுதலையோடு தேவரின் நீர் சகலம் செய்ய வல்லவர். தேவரின் உமக்கொப்பான தேவன் யார்? கொடுத்தவர் அவர். அதை நிறைவேற்றி முடிக்க வல்லவர். நம்முடைய வாழ்க்கையில சவால்களை ஜெயிக்க நமக்கு பலன் கொடுக்கிறார். அவராலே நாம் சவால்களை ஜெயிப்போம். அவராலே நாம் ஒரு மதிலை தாண்டுவோம். அவராலே நாம் ஒரு சேனைக்குள் பாய்வோம். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. சொல்லுவோமா? என் வாழ்க்கையில் அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன்.
ஜீசஸ். அப்பா, அந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பாரும் நிக்காரும் இல்லாத தேவனாய் இருக்கிறீர் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. எல்லா துதி ஸ்தோத்திரத்தையும் உமக்கே ஏறெடுக்கிறோம் அப்பா, இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. எல்லாரும் இப்பொழுது சகோதரனோடு கூட சேர்ந்து நாம் ஆராதனை செய்ய போகிறோம். அனைவரும் எழுந்து நின்று கர்த்தரை துதித்து ஆராதிப்போம். வீடுகளை கொடுத்தீர், ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். எங்களை ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை ஆராதனை எல்லாரும் தேவனை உணர்ந்து உயர்த்தி ஆராதனை அவருடைய விலையேறம் பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களாய் ஆராதனை ஓரமஷே ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. முழு உள்ளத்தோடு கர்த்தரை நாம் துதிப்போம். எல்லா மகிமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே உரியது. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை ஆராதனை
என் நண்பர் இயேசுவுக்கே. ஹalleluya. Hallelujah. வழி இதுவே, இதுல நடவுங்கள் என்று சொல்லி எங்களோடு இடைப்படுகிற தேவனே, Thank you, Jesus. இதுவரைக்கும் எங்களை கரம் பிடித்து நடத்திட்டு Amen. அப்பா நீர் எத்தனை இதுவரை எங்களை பெரியவர். சுமந்து Hallelujah. ஏந்தி தப்புவித்து எங்களை நடத்தி வந்திருக்கிறீங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you, இந்த Jesus. மார்பிலே சுமந்து கொண்டு எங்களை காத்து நடத்தின தேவனே, Hallelujah. Thank உமக்கு you, நாங்க Lord. எங்களுடைய ஆராதனை செலுத்துகிறோம். செலுத்துகிறோம் அப்பா, துதி பலியை உமக்கு செலுத்துகிறோம். எங்களுடைய ஆராதனை நாங்கள் செலுத்துகிறோம். ஸ்தோத்திர பலியை செலுத்துகிறோம் தகப்பனே. hallelujah. நன்றி பலி ரெண்டு கரங்களை ஏறெடுக்கிறோம். உயர்த்தி ஆண்டவரே. Hallelujah. hallelujah. Thank you, Jesus. Sri Baba Bashandara Balaba. ஓரி விரியாந்தர Hallelujah. Hallelujah. Rikara Balaba. Hallelujah. நன்றி அப்பா. நீர் எங்களோடு இடைப்படுவீராக. Hallelujah. எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக தகப்பனே. Hallelujah. பரிசுத்த ஆவியானவரே அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக தகப்பனே. Hallelujah. மேல் வீட்டறையில் இறங்கின பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. Hallelujah. Hallelujah. Thank you, ஆராதனையின் Lord. பலிகளோடு Thank you, மகா Jesus. பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே நாங்கள் நுழைந்து Hallelujah. உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. உம்மை நோக்கி பார்த்த ஒரு முகங்களும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்கிறவரே. Hallelujah. மகா பரிசுத்த ஸ்தலத்திலே Hallelujah. திருவாசனத்திற்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. உம்மை உம்மை ஆராதிக்கிறோம். பணிந்து குனிந்து ஆண்டவரே, Hallelujah. உம்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம். உமது பாதப்படியிலே நெடுஞ்சாங்கடையாய் விழுந்து வணக்கமாய் விழுந்து உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. Hallelujah. உம்மையே ஆராதிக்கிறோம். Hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. நன்றி இயேசுவே. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே. Thank you, Jesus. Thank you, thank you, Jesus. நம்முடைய கண்களை ஏறெடுப்போம், கல்வாரி சிலுவையை நோக்கி பார்ப்போம். நமக்காக ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்து. Hallelujah. நமக்காக யாவையும் செய்து முடித்தார். கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்தார். Hallelujah. நீர்
கொடுக்கப்பட்ட தரிசனத்திற்கும் அவன் வாழ்க்கைக்கு சம்பந்தமில்லாத ஒரு எதிர் திசை பிரயாணம். ஆனால் தேவன் மாத்திரமே அறிந்திருந்தார், இந்த பாதை தான்ப்பா அந்த தரிசனத்துக்கு நேரம் அவனை கொண்டு போக போகுது. சகோதரர்கள் நினைத்தாங்க, இவனை நம்ம வித்து போட்டா இவன் எப்படி நமக்கு மேல உயர்வான்னு பார்ப்போம். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றினார். எஸ் ஜீசஸ். அப்பாவுடைய கைகள் குறுகி போகவில்லை. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. சொல்லுவோம், அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. என்று சொல்லுவோமா? அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. ஆதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். ஆதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். உங்கள் கைகள் உருகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்கள் கைகள் உருகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. பவுல் தேவனிடத்தில் கதறினார், ஆண்டவரே, என் மாம்சத்தில் இந்த முள் குத்தி கொண்டே இருக்குது ஆண்டவரே, சத்துரு என்னை ஒடுக்கி கொண்டே இருக்கிற ஆண்டவரே, சத்துருனுடைய இந்த ஆண்டவரே முள்ளை என் வாழ்க்கையிலிருந்து நீர் எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஆமென். கர்த்தர் சொன்னாரு, பவுலே, நீ முள்ள பார்க்காத, என் கிருபையை பாரு. ஆமென். நீ இந்த ஒரு பிரச்சனை தீந்தா போதும்னு நினைக்கிற, ஆனா அடுத்த பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுவ? அப்பயும் முடங்கி உட்கார்ந்துருப்பியா? ஆண்டவர், இந்த பிரச்சனை இன்னைக்கு நம்முடைய மனநிலை எப்படிதான் இருக்குது? ஆண்டவரே, இந்த பிரச்சனை மாத்திரம் தீர்ந்துருச்சுன்னா நான் அப்புறம் ஃப்ரீ ஆயிருவேன் ஆண்டவரே. இந்த பிரச்சனை மாத்திரம் தீர்ந்துருச்சுன்னா என் வாழ்க்கை மாறிடும் ஆண்டவரே. இந்த பிரச்சனை மாத்திரம் ஓஞ்சிச்சுன்னா ஆண்டவரே நான் நல்லா வந்துருவேன் ஆண்டவரே. எதிராளியாகிய பிசாசு இன்னொரு வலையை கொண்டு வருவான், இன்னொரு முள்ள கொண்டு வருவான். அதான் கர்த்தர் இந்த இடத்துல பவுலுக்கு தெளிவா சொல்றார், நீ முள்ள பார்த்து கொண்டு இருக்காதே, நீ என் கிருபையை பாரு. ஆமென். அவன் எத்தனை முள்ள உனக்குள்ள கொண்டு வந்தாலும் என் கிருபை அதை மேற்கொள்வதற்கு உனக்கு உதவி செய்யும். அதை நீ மிதித்து தாண்டி மேலே எழுப்பிக் கொண்டே இருப்பாய். உன் பிரச்சனையை கண்ணோக்கி கொண்டிருக்காதே, உன் போராட்டத்தின் மேலே கண்களை வைத்துக் கொண்டிருக்காதே. ஆமென். மனிதர்கள் எழும்பி குத்தட்டும், மனிதர்கள் உன் கால்களை இடறி விடட்டும். சகோதரர்கள் யோசேப்பை விற்று போட்டது போல உன்னுடைய மேன்மையிலிருந்து உன்னை தள்ளி விடட்டும். எதை பார்த்து கொண்டிருக்காதே, நீ தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள். அவருடைய வார்த்தை உன் மேல இருக்குது, அவருடைய வார்த்தை உன் மேல இருக்கிறது. அந்தந்த டைம்ல அந்தந்த வார்த்தைகளை தேவன் உன் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். சில காரியங்கள் உனக்கு தீர்க்க தரிசனமா வசனமா வந்திருக்கும். ஆண்டவரே, வார்த்தை வந்துருச்சு ஆண்டவரே, வசனம் வந்துருச்சு ஆண்டவரே, இன்னும் ஒரு மாற்றத்தையும் பார்க்கல. இல்ல, அதற்கு ஒரு சீசன் ஆண்டவர் வச்சிருக்கிறார். யோசேப்புக்கு தரிசனம் வந்துருச்சு, ஆனா அது நிறைவேறுவதற்கான ஒரு சீசன் இருந்துச்சு. யோசேப்பினுடைய மைண்ட், ஒருவேளை என் குடும்பத்துல நான் உயர்ந்திருக்க போறேன், நான் கர்த்தருடைய திட்டம் முழு உலகத்திலும் யோசேப்பை உயர்த்தணும். ஆமென். நீ உன் வட்டத்துக்குள்ளே பார்த்துக்கிட்டு இருக்கிற, உன் மைண்ட் அளவுல நீ யோசிச்சுக்கிட்டு இருக்கிற, கர்த்தர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உனக்கு ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். ஆமென். ஹalleluya, ஹalleluya. உன்னை நடத்தி கொண்டு போகிற பாதை கடினமான பாதையா இருக்கலாம். கர்த்தர் சொல்றார், நான் உன்னை வெறுமன அந்த கடினமான பாதையில நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே போன்னு உன்னை நடத்தல, என் கிருபை உனக்குள்ள கொடுத்திருக்கிறேன். என் கிருபை இந்த பாதையில உன்னை நடக்க செய்யும், எல்லா ஸ்ட்ரகிள்ஸையும் எல்லா ஆப்ஸ்டக்கிள்ஸையும் தாண்ட செய்யும். ஆமென். அடிக்கடி சொல்ற வார்த்தை தான்,
எல்லா சூழ்நிலையிலும் யோசேப்புடைய கர்த்தர் இருந்தார். கர்த்தர் இருந்தார். இந்த வசனம் யோசேப்புடைய வாழ்க்கையில ரிப்பீட்டடா இருக்கும். இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில நாம் கடந்து போகிற எல்லா பாதையிலும் அவருடைய கிருபை என்னோடு கூட இருக்கிறது. மனுஷங்க இல்லாம இருக்கலாம், உறவுகள் இல்லாம இருக்கலாம், நீங்கள் தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கலாம், நண்பர்கள் இல்லாம இருக்கலாம், உங்களை என்கரேஜ் பண்ணி லிஃப்ட் பண்றதுக்கு யாரும் இல்லாம இருக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லைங்க. அவருடைய கிருபை உங்க மேல பூரணமா இருக்குது. அவளுக்கு அதுதான் கர்த்தர் வாக்குத்தத்தமா கொடுத்தாரு. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தெல்லாம் என் கிருபை பூரணமாய் விளங்கும் அப்படின்னாரு. ஏதோ கொஞ்சம் தாங்கிக்கிறதுக்காக இல்ல, அது மேற்கொள்வதற்காய் பூரண கிருபையை கொடுக்கிற தேவன். அந்த பூரண கிருபை காலைதோறும் உன் வாழ்க்கையில புதிதா இருக்கிறதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அதை பெருக்கிக்கிட்டே தான் ஆண்டவர் இருக்கிறார். அதை ஒருபோதும் குறைக்கிறது இல்லை. இதை உணர்ந்துக்கிட்டாதான் இதை பாட முடியும் உங்களால. இல்லாட்டி நீங்க பாடிட்டு போயிடலாம், அனுமதித்தது எல்லாம் நன்மைக்கு ஆண்டவரே அப்படின்னு நீங்க பாடிட்டு போயிடலாம். ஆனா அந்த கடினமான பாதையின் வழியா போகும்போது புலம்பிக் கொண்டு இருப்பீங்க. ஏன் ஆண்டவரே என்ன நெருக்கிறீங்க? ஏன் ஆண்டவரே என்ன உடைக்கிறீங்க? ஏன் ஆண்டவரே என்ன அள வைக்கிறீங்க? கர்த்தர் சொல்றார், இல்ல மகனே, இல்ல மகளே, என் கிருபையை நான் பூரணமா உனக்குள்ள கொடுத்திருக்கிறேன். நீ எழுந்து போ, நீ புறப்படு. எலியாவை ஆண்டவர் இடைப்பட்டு ஒரே நேரத்தில் எழுப்ப முடியாது. அவன் சோர்ந்து போயிருந்தான், பயந்து போயிருந்தான். கர்த்தர் அவனை சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அவன் சாப்பிட்றான், படுத்து தூங்குறான். திரும்ப தூதன் வந்து எழுப்புறான், திரும்ப சாப்பிட்றான், படுத்து தூங்குறான். நீங்க அந்த பலனை பெற்றுக்கொள்ற வரைக்கும் அவருடைய கிருபை உங்க மேல ஊற்றி கொண்டப்பட்டே இருக்கும். தூதன் வந்து போஷித்ததை போல அவருடைய கிருபை. அதனாலதான் காலைதோறும் அது புதிதா இருக்குது. ஏன்னா நீங்க பலப்பட்டு எழும்பி ஓடணும். நீங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. அதற்கான கிருபைகளை கொடுக்கிற தேவனவர். காலங்களில சோர்ந்து விட்டு கொடுத்துறாதீங்க, அவிசுவாசப்பட்டு விட்டு கொடுத்துறாதீங்க. கிருபை பூரணமாய் உங்களுக்குள்ள இருக்குது. கரெக்டா அந்தந்த டைமுக்கு அவர் உங்களுக்கு சொன்னது எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கிட்டே இருப்பாரு. அவர் இன்னும் வரலையே புலம்பிக் கொண்டு இருக்காதீங்க. அவருடைய கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். உங்கள் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்கள் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. Thank you, Jesus. ஸ்தோத்திரம். நன்றி இயேசுப்பா, ஸ்தோத்திரம். ஹalleluya, hallelujah. Thank you, Jesus. அப்பா, இந்த பலவீனங்களிலே அப்பா எங்களுக்கு துணை செய்கிறவரே, அப்பா என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன தேவனே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறீரப்பா.
உம்முடைய கைகள் குறுகி போகவில்லை ஆண்டவரே. எம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தகப்பனே. அப்பா, நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு அப்பா எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு நீர் பலனை கொடுக்கிறீரப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருக்கும்போது நாங்கள் சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாய் ஜெயிக்கிறவர்களாய் இருப்போம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். எல்லா துதி ஸ்தோத்திரங்களையும் உமக்கே செலுத்துகிறோம்ப்பா. எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நீர் ஒருவரே பாத்திரரப்பா. நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரராய் இருக்கிறோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தினாலே துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாளில் ஆண்டவர் பேசும்படியாக கொடுத்த செய்தியின் தலைப்பு ஆவிக்குரிய பிறப்பின் மேன்மைகள். சரிங்களா? இந்த உலகத்தில் 2 விதமான பிறப்பு இருக்குது. நம்ம தாயின் வயிற்றிலிருந்து நம்ம இந்த உலகத்துக்கு நாம் வரோம். சரிங்களா? உலக பிரகாரமாக சரீரத்தில் நம்ம பிறக்கிறோம். இன்னொன்று ஆவிக்குரிய பிறப்பு. அதை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே இயேசுவுக்குள் நம்ம பிறக்கிறோம். சரியா? பாருங்க, அப்போ இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம், இந்த உலகத்தில் ஜீவிக்கிறோம், இந்த உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம். சரியா? ஆனால் பரலோக ஒரு அனுபவம் ஒன்று இருக்கிறது. பரலோக அனுபவம். அதெல்லாம் என்ன செய்கிறாங்க? நாம் இந்த பூமியில் வாழ்கிறோம், ஆனால் மரிக்கிறோம். மரித்தவுடன் நல்ல ஆத்துமா தேவனோடு கூட சஞ்சரித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த ஆத்துமா பரலோகத்துக்கு போகுது. தேவனை அறியாத பாவம் செய்கிற ஆத்துமா பாதாளத்துக்கு செல்கிறது. சரிங்களா? 2 இருக்குது. அப்போ ஒன்று பரலோகம் போகணும், இல்லை பாதாளம் போகணும். வேறு எங்கேயும் போக முடியாது. அப்படி தான். அதனால் மரணமும் நியாயந்தீர்ப்பும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. அவன் நல்லா வாழ்ந்தானா, தேவனுடைய வசனத்துக்கு சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து அவன் வாழ்ந்தானா, அவன் பரலோகத்துக்கு போகணும். வசனத்துக்கு எதிர்த்து நின்று தேவனுடைய ஆலயத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள், வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள், அவர்கள் பாதாளத்துக்கு செல்ல வேண்டும். அப்போ பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா ஆண்டவர் சில வழிமுறைகளை வச்சிருக்கிறார். சும்மா போயிட முடியுமா? போக முடியாது. வழிமுறைகளை வச்சிருக்கிறார். இப்போ ஒரு கிரிக்கெட் நடக்குது, ஒரு ஸ்டேடியம் உள்ளுக்கு போகணும் அப்படின்னா என்ன செய்யணும்? விட்ருவாங்களா? போனோம் நீ போப்பா போய் பார்ப்பா அப்படின்னு விட்ருவாங்களா? விட மாட்டாங்க. அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்? டிக்கெட் வாங்கணும். காசு கட்டி பணம் கொடுத்து என்ன செய்யணும்? டிக்கெட் வாங்கணும். அப்போ தான் அந்த ஸ்டேடியத்துள்ளுக்கு அந்த கிரிக்கெட் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அப்படி தானே? அப்படி தான் போகணும். இப்போ ஒரு எஜிபிஷன் நடக்குது, நல்லா பொருட்காட்சி. போகிறப்ப நம்ம என்ன செய்யணும்? பணம் கட்டி டிக்கெட் வாங்கி போகணும். ஆனால் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வர தான் இலவசமாக வரோம். ஆனால் போனவன் பணம் கட்டி போகிறதுக்கெல்லாம் நம்ம நல்லா முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வர்றது இலவசமாக வர ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு. ஆனால் நம்ம இதில் என்ன செய்யணும்? அப்படியே போய் பார்த்துக்கலாம், போய்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் லேட்டானால் தான் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சரிங்களா? சில ஆவிக்குரிய ஒழுங்குமுறைகள்லாம் இருக்கிறது. அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா ஆராய்ச்சி நம்ம அதன்படி நடக்கணும். அப்போ தான் நமக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். சரி, அப்போ பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா சில வழிமுறைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இப்போ மத்தேயு எழுதின புத்தகத்தில் ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு, ஒருவன் பரலோக ராஜ்யத்தை பார்க்கணும் அப்படின்னா மறுபடி பிறக்கணும் அப்படின்றார். அப்புறம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னா ஜலத்தினாலும் ஆவியினாலும் அவன் பிறக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? அப்போ ஒரு கேட்டகரி வச்சிருக்கிறாரு. நீங்கள் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம என்ன செய்யணும்? ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். அப்போ அப்படி ஜலத்தினாலும் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது தான், ஆவினாலும் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது இவன் இந்த பூமிக்குரிய தளத்தில் இருந்து அவன் பரலோகவாசியாய் மாறுகிறான். எப்படி? பூமிக்குரிய தளத்திலிருந்து
பரலோகவாசியாய் அவன் மாறுகிறான். எப்பொழுது? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே. தன் சொந்த இரட்சகர், அவர் தான் என் தெய்வம், இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு ஒரு மனுஷன் நினச்சிட்டு அவன் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அவன் பூமிக்குரியவன் அல்ல, அவன் பரலோகவாசியாய் மாறுகிறான். சரி, யோவான் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அதுக்கு முன்பாக, மறுபடியும் பிறப்பது சரீர பிரபாரமாக தான் நாம் பிறக்கிறோம். ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடைபெறுவதற்கு நம்ம பரலோகத்தில் பிறக்கணும். சரிங்களா? ஆவிக்குரிய காரியங்களில் நாம் பிறந்தவர்களாக இருக்கணும். சரி, 3:6 வாசிங்க. இயேசு யோவான் 3:6. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும். இப்போ நம்ம தாயின் வயிற்றிலிருந்து பிறந்ததுனாலே இந்த பூமிக்குரியவர்களாக இருக்கிறோம். சரிங்களா? மாம்சம். ஆவியினால் பிறப்பது ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். மாம்சமாய் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே நமக்குள்ளார ஒரு ஆவியின் பிறப்பு வருது. பரலோகவாசிகளாய் நாம் மாறுகிறோம். எல்லாத்துக்கும் தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், இல்லாமல் இல்லை. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். சரிங்களா? அன்னைக்கு 10 பேர் குஷ்டரோகி வந்து இயேசு கிறிஸ்துவிட்ட வந்து சுகம் பெற்றுட்டு போனாங்க. ஆனால் திரும்பி வந்தது ஒரே ஒருத்தர் தான். ஏன்னா ஒரே ஒருத்தர் தான் வந்து என்ன செஞ்சார்? இயேசு கிறிஸ்துவை பார்க்க வந்தார். அது மாதிரி தான் எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். பரலோகவாசிகள் எவ்வளோ பேர் ஆண்டவர் அழைச்சிருக்கலாம், ஆனால் சில பேர் தான் பரலோகத்துக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இந்த பரலோகத்துக்கு போகிறதுக்கு நம்மளுடைய தியாகம் இருக்கணும். எல்லா கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சாதாரணமாக வாழ்ந்துட்டு போகிற வாழ்க்கைலாம் கிடையாது. ரொம்ப கடினமான ஒரு வாழ்க்கை. ரொம்ப போராட்டம் வரும். சரிங்களா? ரொம்ப பாடுகள் வரும், ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைகள் வரும். இந்த பாதி உலகத்தை சுவிசேஷமாக மாற்றினவர் பவுல். அவர் சொல்கிறாரு, பிசாசு என்னைய போட்டு குத்துனான்றார். அது எப்படி இருக்கான்? தேல் கொடுக்கு மாதிரி இருந்துச்சான். இப்போ தான் சொல்கிறாரு ஆண்டவர், கேட்குறாரு தேவன்கிட்ட போய், எனக்கு இந்த பிரச்சனை மாறவே மாட்டேங்குது, என்ன செய்கிறது? அது இருக்கட்டும்பா, இருக்கட்டும், என் கிருபை உனக்கு போதும். அந்த கிருபை இருந்தால் எல்லா பிரச்சனையும் மாறிக்கிட்டே இருக்கும். ஆமென். அப்போ சொல்கிறாரு, மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். இந்த உலகத்தில் நம்ம பிறந்தோம், அதோடு நின்று போகாமல் மறுபடியுமாய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே, ஞானஸ்தானம் எடுத்த உடனே நாம் ஆவியின் தளத்திற்குள் நாம் பிரவேசிக்கிறோம். மறுபடியும் பிறந்த ஒரு மனுஷன் முதலாவது கிடைக்கக்கூடிய ஸ்லாக்கியம், அதுதான் மேன்மையான காரியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. என்னெல்லாம் வச்சுருக்காருன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சும்மா சில காரியங்களை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ ஆவியினால் பிறந்த பிற்பாடு தேவன் நமக்கு சில ஸ்லாக்கியங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார், சில மேன்மையான காரியங்களை வைத்திருக்கிறார். யோவான் 1:12 வாசிங்க, 12-13 வாசிங்க. யோவான் 1:12-13. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய். அவருடைய நாமத்தின் மேல், அவருடைய நாமம்னா இயேசு என்னும் நாமம். சரிங்களா? இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு பேர் இருக்கா? இருக்குது. இப்போ ஏனோக்கு பேர் செக்கினா, செவிலின், ரோசி, இப்படி எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்குதா? பேர், அதுதான் நாமம். நாமம்னா என்ன? உங்கள் பேர். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய். அப்போ இயேசு கிறிஸ்து என்னும் அந்த அவருடைய நாமத்தின் மேல், அவருடைய பெயரின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர் எல்லாம் யாருக்கு அதிகாரம் கொடுத்தா? அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். பரலோகத்துக்கு சொந்தக்காரர் யார்? தேவன் தான். யார்?
பரலோகத்துக்கு சொந்தக்காரர் தேவன். சரியா? அப்போ இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்ட நமக்கு எப்படி இருக்கிறோமா? தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோமா? எப்படி இருக்கோம்? தேவனுக்கு பிள்ளையாக இருக்கும். அப்போ பரலோகத்துக்கு நம்மெல்லாம் சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். சரியா? இப்போ இன்றைக்கி சில பேரை கூப்பிட்டு, இவா இன்றைக்கி செத்தினா நீ எங்கே போவ அப்படின்னா, எங்கே போவேன்னு எனக்கும் தெரியாது, கூட்டிகிட்டு போகிற அவங்களுக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் ஒரு நிச்சயம் உண்டு, நான் தேவனோடு பரலோகத்தில் இருப்பேன் என்று சொல்லி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கணும். நான் இன்றைக்கு செத்தால் நான் பரலோகத்தில் தேவனோடு கூட இருப்பேன். சரியா? எல்லாத்துக்கும் சந்தேகமாக இருக்குது, இருப்பேனா இருக்க மாட்டேன், நான் இருப்பேனா இருக்க மாட்டேனான்னு சந்தேகமாக இருக்குது. சரியா? அப்படி இருக்காதீங்க, நிச்சயம் இருக்கணும். அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரம் கொடுக்குறாரு. நீங்கள் சொல்லுங்கள், நான் பரலோகவாசி சொல்லணும். என்ன சொல்லணும்? நான் பரலோகவாசி. அதான் பவுல் சொல்கிறாரு, உங்கள் பொக்கிஷங்கள் என்ன சொல்கிறாரு? நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நம்மெல்லாம் பரலோகவாசிகளாக இருக்கிறோம். 13வது வசனம் வாசிங்க. யோவான் 1:13. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். நாம் எல்லாரும் தேவனால் பிறந்திருக்கிறோம். ஆமென். நாம் என்ன செய்கிறோம்? தேவனால் பிறந்திருக்கிறோம். இந்த நம்பிக்கை நமக்கு ஒவ்வொரு நாளும் இருக்கணும். ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சர்ச்சில் நல்லா செய்தி கேட்போம், கேட்டுக்கிட்டு இருக்கும் போது உற்சாகம் வருமா வராதா? நம்ம இன்னிலேருந்து காலையிலேருந்து நல்லா பைபிள் படித்து நல்லா நாளையிலேருந்து நல்லா செய்யணும், ஜெபம் பண்ணணும் அப்படின்னு ஒரு உற்சாகம் வரும். சர்ச்சை விட்டு வெளியில் போன உடனே மறந்துடுவாங்க. அப்படி தானே? மறந்து போயிடும். பிசாசு என்ன செய்கிறான்? மறக்க அடிச்சிருவான். உலக கவலை, பண கஷ்டம், வாடகை கொடுக்கணும், அடுத்தது என்ன செய்யணும், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு போட்டு தேவ திட்டம் தேவ சிந்தனைக்கு நம்மளை விலக்கி கொண்டு போயிடுறோம். நம்ம என்ன செய்யணும்? உறுதியாக இருக்கணும். இந்த நாளில் நம்ம செய்யணும், ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் டெய்லி பைபிள் படிப்பேன், நல்லா ஜெபம் பண்ணுவேன், எப்பொழுதும் ஆண்டவரோடு பேசிக்கிட்டு இருப்பேன். கேளுங்க ஆண்டவர்கிட்ட, இந்த பிரச்சனை இருக்குது, நான் என்ன செய்யணும்? இவ்வளோ தேவை இருக்குது, நான் என்ன செய்யணும்? எனக்கு அவ்வளோ தேவை இருக்குது, அவ்வளோ பிரச்சனை இருக்குது. இருந்தாலும் ஒவ்வொன்றா ஆண்டவர் தேவைகளை சந்திக்கிறார். சரிங்களா? அந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம மாம்சமாக பிறக்கலை, இரத்தத்தினால் பிறக்கலை, ஆனால் சொல்கிறாரு தேவனால் பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா. தேவனால் நாம் பிறந்த மக்கள், நாம் பரலோக வாசிகளாக இருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அடுத்தது ரெண்டாவதாக நாம் பார்க்கலாம். அடுத்தது நம்ம தேவனால் பிறந்திருக்கிறோம். முதல் காரியம்னா தேவனால் பிறந்திருக்கிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம தேவனால் பிறந்திருக்கிறோம். ரெண்டாவது, தேவனுடைய வசனத்தினாலே நம்ம பிறந்திருக்கிறோம். தேவனுடைய வசனத்தினால் நாம் பிறந்திருக்கிறோம். 1 பேதுரு 1:23 வாசிங்க. நாம் வசனம் நம்மை பிறக்கச் செய்கிறது. இந்த உலகத்தில், போராட்டமான இந்த உலகத்தில், யுத்த களத்தில் நின்று கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் நமக்கு எப்படியெல்லாம் ஆண்டவர் பிறக்கச் செய்கிறார்னு பார்க்கலாம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றைக்கும் நிற்கிறதும் என்றென்றைக்கும் நின்றுக்கிட்டு இருக்கிற அழியாத வித்து ஒன்று இருக்குன்னா அது தேவனுடைய வசனம். சரியா? நம்ம சரீர பிரகாரமாக இந்த பூமியில் நம்ம பிறந்திருக்கிறோம். ஆனால் நமக்கு மரணம் இருக்கா இல்லையா? நான் முன்னாடி சொன்னேன்னே, மனுஷனுக்கு மரணமும் நியாயந்தீர்ப்பும் நியமிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா மரணம் நிச்சயம் உண்டு, எல்லா மனுஷனுக்கும் மரணம் உண்டு. ஆனால் நம்மை மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு போகணும்னா, அழைத்திட்டு போகணும்னா அது தேவனுடைய வசனம் தெரிஞ்சாதான் நாம் இந்த உலகத்தை மேற்கொள்ள முடியும். சரியா? வாசிங்க.
அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான ஆ, தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே ஆ, மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. பாருங்க, மறுபடியும் ஜெனிபிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அழியாத வித்து தேவனுடைய வசனம். அதான் இயேசு கிறிஸ்து சொல்றார், வானமும் பூமியும் ஒழிந்து போகும், நான் சொன்ன வசனங்கள் வார்த்தைகள் ஒழிந்து போவாது. சரியா? அப்படிதான் வசனம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், தரவா தெரிஞ்சிருக்கணும். எல்லா வசனத்தையும் மனப்பாடம் பண்ணணும். நான் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் என்ன செய்வேன்னா, சங்கீத வசனங்கள், ஆண்டவர் பேசுகிற வசனம் எல்லாத்தையும் பேப்பரில் எழுதி பாக்கெட்டில் வச்சுக்குவேன். என்ன செய்வேன்? பாக்கெட்டில் வச்சுக்குவேன். அதெல்லாம் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். 23வது சங்கீதம், 91வது சங்கீதம், இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குல்ல, அந்த வசனத்தெல்லாம் எழுதி பாக்கெட்டில் வச்சுக்குவேன் ரட்சிக்கப்பட்ட காலத்தில். அது அப்படியே மனப்பாடம் பண்ணுறது தான் எனக்கு வேலை. நான் என்ன செய்வேன்? முணுமுணுன்னு சொல்லுவேன், என்னமோ பக்கத்தில் இருக்கான்னு சொல்லுவேன், என்னமோ முணுமுணுன்னு பேசிக்கிட்டு இருக்கானே, என்னமோ உதடு மட்டும் அசைதேன்னு பேசிக்கிட்டு இருக்கிறேனே அப்படின்பாங்க. அப்போ தான் ஒரு தடவை கேட்குறப்ப எங்கள் அக்கா கேட்டாங்க, என்னடா என்னமோ முனவிக்கிட்டே இருக்க என்னன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, அந்த பாருங்கள் பைபிளில் வசனம்லாம் எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு காட்டுங்க. எங்கே மனப்பாடமாக சொல்லு அப்படின்பாங்க. அப்போ சொல்லுவேன். சரியா? அந்த மாதிரியெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி யாரும் செய்கிறீங்களா? செய்கிறதில்ல. பைபிளே கொண்டு வரதில்லை. பைபிள் கொண்டு வரணும். வசனம், எந்த அளவுக்கு வசனத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தேவன் நமக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். மாறமாட்டார் ஆண்டவர். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன், என்னைய கனவீனம் பண்ணுனா நான் அவனை கனவீனம் பண்ணுவேன். சரியா? என்னைய கனம் பண்ணுறதும் தேவனை கனம் பண்ணுறதும் அவருடைய வார்த்தையை கனம் பண்ணுறதும் ரெண்டு ஒன்று தான், மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில், அது தேவனாய் இருந்தது. சரியா? அப்போ அவருடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மை கனப்படுத்தி வைத்திருக்கிறார். எனக்கு வேலையே என்ன தெரியுமா? தேவனுடைய வசனத்தை அழகுபடுத்தி போர்டாக போட்டு செஞ்சு கொடுக்குறது தான் எனக்கு வேலையே. வசனம் போர்டுகள் தயார் பண்ணுறது தான் எனக்கு வேலையே. அதனால தான் என்னை ஆண்டவர் கனப்படுத்தி வைத்திருக்கிறார். அது மாதிரி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வசனத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை எழுதி அதை மனப்பாடம் பண்ணி அதை தியானம் பண்ணுங்க. சங்கீதத்தில் தான் சொல்கிறாரு, இரவும் பகலும் அவருடைய வசனத்தில் தியாகமாக இருந்து இருக்கணும்னு சொல்கிறாரு. இரவும் பகலும் அவருடைய வசனத்தில் பிரியமாக இருந்து என்ன தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படி நம்ம இரவும் பகலும் அவருடைய வார்த்தையில் தியாகமாக இருக்க வேண்டும். வார்த்தையை குறித்ததான ஒரு வெளிப்பாடுகளை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். சரியா? அப்படி கேளுங்க, ஆண்டவர் தருவார். இன்றைக்கி விறுவிறுப்பான காரியம். இன்றைக்கி எப்படிப்பட்ட காலம் தெரியுங்களா? உலகத்தில் கடைசி நிமிஷத்தில் வந்து நிற்கிறோம். இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. வரும் நாட்கள்லாம் மனுஷன் உயிர் வாழ்வதற்கு சாத்தியமே இல்லாத நாட்களில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளவு பயங்கரமான ஒரு நாட்களில் நம்ம கடந்து போயிட்டுருக்கோம். சரிங்களா? ஆண்டவரை பிடித்தால் மட்டுமே நாம் இந்த உலகத்தில் ஜீவிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை ரொம்ப சமீபமாக இருக்குது. ஏன்னா அவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. எண்ட் ஆஃப் த டைம், அந்த டைமில் வந்து நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இனிமேல் நீங்கள் ஒரு கிலோ அரிசி வாங்கணும்னா நீங்கள் உங்கள் சிம் கார்டை எடுத்துகிட்டு இதை இப்போ கார்டு எடுத்துகிட்டு ஐடென்டி கார்டு எடுத்துகிட்டு போனால் தான் தருவான். உங்கள் நெத்தியில எல்லாம் நம்பர் வச்சுருவாங்க, சிப்பு வச்சுருவான். வச்சிட்டானா அது இருந்தால் தான் எல்லாமே செய்ய முடியும். அந்த காலகட்டத்துக்குள்ளே வச்சுட்டோம், நின்றுக்கிட்டு இருக்கோம். அப்போ ஆண்டவர் சொன்ன எல்லா தீர்க்க தரிசனங்களும் எல்லாம் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. சரியா? இஸ்ரேல் தேசம் அதுக்கு எல்லாத்துக்கும் ஆயத்தம் ஆயிடுச்சு. இஸ்ரேல் தேசத்தில் அடுத்தது ட்ரம்ப் வந்த உடனே இஸ்ரேல் தேசத்தில் தேவாலயம் கட்டப்படும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை வந்துடும். ஏன்னா 2 தேவாலயம் இருக்காது பூமியில். தேவனுக்கு ஒரே ஒரு தேவாலயம், அது இஸ்ரேலில் கட்டப்படும் அந்த தேவாலயம்.
அது கட்ட ஆரம்பிக்கும் பொழுது நம்ம ஒரு தேவாலயமாக இருக்கிறோம். சரியா? நீங்களே என் ஆலயமாக இருக்கிறீர்கள். அப்போ இது கிருபையின் தேவாலயம், அது நியாயப்பிரமாணத்தின் தேவாலயம். அப்போ நியாயப்பிரமாணத்தின் ஆலயம் கட்டப்படும் பொழுது கிருபையின் தேவாலயம் எடுத்துக்கொள்ளப்படும். சரியா? இப்போ ரகசிய வருகையில் நம்ம எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சரி, நம்ம என்ன செய்கிறோம்? அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமான தேவனுடைய வசனத்தினாலே நாம் ஜெனிப்பிக்கப்பட்டோம். யாக்கோபு 1:18 வாசிங்க. அப்போ அதில் கரெக்டாக சொல்கிறார். இன்னொரு வசனத்துலையும் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? அவர் ஒரு சித்தம் வச்சிருக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சித்தம் வச்சிருக்கிறாரு. அதான் சொல்கிறேன், ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அவருடைய திட்டத்தினாலே வசனத்தினாலே நம்மை உயிர்ப்பிக்கிறார், ஜெனிப்பிக்க உருவாக்குகிறார். சரிங்களா? யாக்கோபு 1:18 வாசிங்க. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். பாருங்க, அவர் சித்தம் கொண்டு சத்திய வசனத்தினாலே நம்மை ஜனிப்பித்தார். சரியா? புரியுதுங்களா? அப்போ இந்த வசனத்தினால நம்மளை என்ன செஞ்சுருக்காரு? ஜெனிப்பித்து வச்சிருக்கிறார். இப்போ நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்னையிலேருந்து ஒரு தீர்மானம் எடுங்க, ஒரு முடிவு எடுங்க. இன்னையிலேருந்து ஆண்டவரே உம்முடைய வசனத்தை நான் தியானிப்பேன். சரியா? உடைய வசனத்தை நான் தியானிப்பேன். உம்முடைய வசனமே என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று சொல்லுங்கள். ஏன்னா வசனத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தேவன் நமக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். சரிங்களா? பாருங்கள், இந்த உலகத்தில் ஒரு பொண்ணு லவ் லெட்டர் எழுதி கொடுத்துருச்சுன்னா அவன் மடக்கி எத்தனை வருஷம் ஆனாலும் பத்திரமா வச்சுருப்பானா வச்சுருக்க மாட்டானா? வச்சுருப்பான். இப்போ ஒருத்தன் கொடுத்தானா அந்த பொண்ணு எவ்வளோ காலம் வச்சுருக்குமா இல்லையா? அது உலக அன்பு தான் நான் சொல்கிறேன். உலக அன்பில் அவ்வளோ இருக்கும் பொழுது தேவன் நமக்கு கொடுத்துருக்க அவ்வளோ பெரிய லவ் லெட்டர் எழுதி கொடுத்துருக்கிறார். இது பேர் அன்பின் புத்தகம். இது சட்ட புத்தகம். இந்த பைபிளுக்கு பல பேர்கள் உண்டு. சட்ட புத்தகம், நீதியின் புஸ்தகம், இது தேவன் நம்ம மேல் வைத்த அன்பின் புத்தகம், இது நம்மை உயிர்ப்பிக்கிற புஸ்தகம், எல்லாம் இதுதான். தேவன் நம்ம மேல் வச்சு அவ்வளோ லவ் பண்ணி எழுதி கொடுத்துருக்கிறாரு, நான் இதோ நேசிக்கிறேன்னு சொல்லி. சரியா? ஒரு தீர்மானம் எடுங்க. இன்னும் நிறையா 12 பாயிண்ட் இருக்குது. நம்ம ஜெனிப்பித்ததில் 12 காரியங்கள் இருக்குது. இப்போ நான் 2 தான் சொல்லியிருக்கேன். மறுபடியும் அடுத்த வாரத்தில் தொடர்ந்து நம்ம இதை பேசலாம். ஆண்டவர் என்னென்ன காரியங்களை நம்ம பேசலான்னு ஒரு தீர்மானம் எடுக்கணும். நம்ம தீர்மானம் எடுத்தால் தான் நம்ம தேவன் இந்த உலகத்தில் புல்லாங்குனுடைய கையிலிருந்து நம்மை விடுவித்து பாதுகாப்பார். சரியா? கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நேரத்துக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே நீர் பேசி இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. ஆவியானவர் இன்னும் அளவில்லாமல் எங்களோடு இடைப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வசனமே எங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. வருங்காலங்களில் இதை இன்னும் அதிகமாய் தியானம் பண்ண பேச எங்களுக்கு ஞானத்தை தாங்க, பரலோக வெளிப்பாடுகளை கொடுங்க. கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் நீங்கள் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை பிசாசானவன் எடுத்து போடாதபடிக்கு இவருக்குள் வைத்து நான் ஷீல் பண்ணுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முத்திரை போடுகிறோம். அப்பா, ஒருவனும் யாரும் எடுத்து போடக்கூடாது. இவர்களுக்குள் இந்த வசனம் கிரியை செய்யட்டும். மீட்பரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது நான் கம்யூனியன் சர்வீஸுக்கு நாம் கடந்து செல்வோம். திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. நன்றி ராஜா, நன்றியோடு உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாளிலும் அப்பா
எங்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்த அந்த புதிய உடன்படிக்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சொன்னார், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானமணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானமணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன் என்று சொன்னார். இதோ இயேசு கிறிஸ்துவின் சரீரம், அவருடைய சரீரத்தை இப்பொழுது நாம் புசிப்போம். இதோ இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், அவருடைய இரத்தத்தை இப்பொழுது நாம் பானம் பண்ணுவோம். நன்றி ராஜா, நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த ஆராதனையை ஆவியானவர் நடத்தி கொடுத்ததற்காக நன்றி ராஜா. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நடை போட்டதற்காக நன்றி. உம்முடைய கரமும் கிருபையும் எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். துவக்கம் முதல் முடிவர தேவ பிரசன்னம் எங்களோடு இருந்ததுக்காக நன்றி. நாங்கள் கடந்து செல்லும் பொழுது தேவ பாதுகாப்பு எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும் அப்பா. எங்களுக்கு உண்டான தேவ தூதர்கள் எங்களை பாதுகாக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா சத்துருவின் வலைக்கும் நீங்களாக்கி எங்களை மீட்டு பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you. Praise the Lord. Praise the Lord.